பெண்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் குடிக்கிற வீடியோக்கள் தொடர்ந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க சாதாரணமா சிரிச்சுட்டு தலையில அடிச்சுட்டு கடந்து போயிட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுக்கு வழிநடத்து போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல அம்மாவும் குடிக்கிறாங்க, அப்பா குடிக்கிறாங்க, அந்த குழந்தைகளோட நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க, அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில முடிவுகளை எப்படி எடுப்பாங்க, அவங்கள பார்த்து வளர்ற குழந்தைகள் என்ன பண்ணும், குடிக்கிறது நார்மலான விஷயம். அப்ப அந்த குழந்தையும் குடிக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இந்த தமிழகத்தோட மேன் பவர், நீங்க இது எல்லாத்தையுமே நம்ம கலாச்சார சீரழிவு, பண்பாடு இதையும் தாண்டி நம்ம ஒரு மேன் பவரா பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னா, ஒரு பெண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறப்ப அந்த குடும்பத்தோட பொருளாதார நிலை உயருதா இல்லையா? அதே போலதானே தேசத்திலையும். அப்போ இன்னைக்கு இந்த தமிழகத்துல இத்தனை பேர் குடிச்சிட்டு இப்படி போய் முக்குல விழுந்து கிடக்குறான். 24 மணி நேரமும் சரக்கு சப்ளை ஆகுது. எங்கடா சரக்கு கிடைக்கும், எப்படா கடை திறப்பான்னு கியூல நிக்கிறான்னா, அப்ப அவன் போய் பொழப்ப எப்படி பார்ப்பான்? அவன் எப்படி குடும்பத்துக்கு கருதேப்பான்? எப்படி பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும்னு நினைப்பான்? எப்படி பொருளாதாரத்துல அடுத்து முன்னேறணும்? இன்னைக்கு நான் 15,000 சம்பாதிக்கிறேன், நான் அடுத்த வருஷம் 25,000 சம்பாதிக்கணும், அப்பதான் என் பிள்ளைங்களுக்கு இதை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு மூளை தெளிவா இருக்கிறனால தானே செய்ய முடியும். அப்போ நீங்க ஒரு நடுத்தர வயசுல இருக்கிற ஒரு ஆணாலே இப்படி செயல்பட முடியலன்னா, கல்லூரி மாணவர்களை வச்சு பாருங்க. அவங்களோட அந்த இளம் ரத்தம், அவங்களோட வயசு ஆக்கப்பூர்வமான சக்தியா பயன்பட வேண்டிய இளைஞர் சக்தியை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாசம் பண்ணிட்டு இருக்கோம். கஞ்சா போதையிலையும் குடி போதையிலையும் இன்னைக்கு இந்த தமிழக இளைஞர்களோட வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சுதாங்க நமக்கு இதோட இம்பாக்ட் புரியும். 10 வருஷம் கழிச்சு நீங்க இந்த இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருப்பாங்க? 30 வயசுல 40 வயசுல யாருக்கும் கல்யாணம் ஆயிருக்காது, ஒழுங்கான வேலை இருக்காது, பொருளாதாரத்துல பின்தங்கி போயிருப்பாங்க. இன்னும் எவ்வளவு சீரழிவுகள். பெண்களை வச்சு பாருங்க, தொடர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிற பெண்கள் இருந்தா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? இப்படி ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி இந்த தமிழகத்தை தள்ளிட்டு இருக்க முதல்வர், நான் ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே திமுக திரும்ப தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா எப்ப நீங்க போதையும் கஞ்சாவையும் இங்க கரபுரண்டு ஓட வைக்கிறீங்க, இது இல்லாம மெத்து, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை ஊசி, கஞ்சா ஆயில், கேள்வியே படாத புது 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 போதை பொருட்களை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி தமிழகத்திலிருந்து உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணி உலக அரங்குல தமிழகத்தை தலைகுனிய வச்ச பெருமை இந்த திமுக அரசுக்கு சேரும். எது எப்படியோ போங்க, நீங்க அரசியல் நடத்துங்க, உங்களோட அரசியல் லாபத்துக்காக 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடியில நீங்க கொள்ளையடிச்சுட்டு போங்க. ஆனா எங்க வீட்டு பிள்ளைகளை விட்டுருங்க. உங்களோட ஆதாயத்துக்காக எங்க வீட்டு பிள்ளைகளோட எதிர்காலத்தை நாசம் பண்ணாதீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு திமுக அரசுக்கு நாங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு.